ரொமாரியோ ஷெப்பர்ட் 10 பால் 4 ரன். எட் அகைன் டிசப்பாயிண்டிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். மும்பை பவுலிங் சும்மா சொல்லக்கூடாது, உசுரை கொடுத்து போராடினாங்க எல்லாரும். கார்பின் போஸ் சல்லி ரன் கொடுக்க மாட்டாரு, டைட்டா போடுறாரு பாடி லைன்ல ஸ்டெம்ப்ல. 4 ஓவர் 26 ரன் 4 விக்கெட், அதுல ஒரு மெய்டன் விக்கெட் வேற. எல்லாம் சரி, ஆனா மேட்ச் தோத்தது 2 இடத்துல. ஒன்னு, குணால் பாண்டியா 6 அடிக்க ட்ரை பண்றப்போ திலக் வர்மா அசால்ட்டா திமிரா எப்படி பால விட முடியும்? கால் பவுண்டரி லைன்ல பட்டுச்சா இல்லையான்னு பார்க்க வேண்டியது அவரோட வேலை கிடையாது, அம்பையரோட வேலை. நீங்க ஃபீல்டரை தான் பார்க்கணும். அவர் கஷ்டப்பட்டு பிடிச்சி தூக்கி போடுறாரு, நீங்க அட்டென்ஷன் பே பண்ணி பிடிச்சிருந்தா அங்கேயே கேம் முடிஞ்சு. அப்படியே கடைசி ஓவர் வந்தா 15 ரன் டிஃபெண்ட் பண்ண முடியலையா? எவ்வளவு எக்ஸ்ட்ராஸ், அது போடாம இருந்தாலே ஜெயிச்சிருக்கலாம். புவனேஸ்வர் குமார் அடிச்ச 6 தாங்க புவியோட நாள், புவி தான் அப்படின்னு காட்டுறாரு. ஒரு பால் 2 ரன் அடிக்கணும், கண்டிப்பா சூப்பர் ஓவர் நம்பிட்டு இருந்தேன். கையில பட்டு பால் போய் 2 ரன் ஓடி மனசே உடஞ்சிருச்சு. வெறுத்துட்டேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் இழுத்து ஒரு மூச்சு விட்டுருப்பாங்க, ஏன்னா இன்னைக்கு தோத்துருந்தா குவாலிஃபிகேஷன் சினாரியோ டஃபா இருக்கும். மும்பை அஃபிஷியலி எலிமினேட்டட் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஸோ உங்களுக்கு எம்ஐல ஆர்சிபி பிடிக்கணும், மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எம்ஐல ஆர்சிபி பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.